குற்றம் கடிதல் எந்த இடத்திலும் எந்த முனைவும் இல்லாமல் ஒப்படை இல்லாமல் பிறந்த மேனியாக செய்திருக்கிறாய். அதான் கிரேட். அவன் புதிய வார்ப்புகள்னு ஒரு பேர் வச்சேன். விளங்குமையான் நாய் என்ன அந்த வார்ப்புகள்னு எவனுக்காக புரியுமான்னு கேட்டான். இப்போ ஒரு முறை துணிச்சல் இருந்தது. ஏன்னா என்ன எவனுமே அங்கீகரிக்கல. இல்லை பெரிய மூக்கு சின்ன கண்ணு இந்த ஜாம்பவான்கள் திரையுலக ஜாம்பவான் சொல்லாது வெக்கமா. என் இனிய தமிழ் மக்களே, மைக் முன்னாடி இருந்து ஒரு பொய்யை உண்மையாக பேச வேண்டும். அது சம்பிரதாயம், சடங்கு. நல்ல வேளை ஒரு உண்மையை உண்மையாக பேசுவதற்கு ஒரு மேடை கிடைத்தது என்கின்ற தைரியத்தில் இதனுடைய ஜூரிகளில் இந்த தேர்வு கமிட்டியின் தலைமை பொறுப்பாக இருந்து சேர்மனாக இருந்து இதை வெளியிட்ட ஒரு காரணத்திற்காகவே இங்கு வந்திருக்கக்கூடாது என்று கூட நினைத்தேன். ஏனென்றால் சில விஷயங்களை அது சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மேடையில் இருக்கக்கூடாது, இருந்தாலும் இந்த படத்திற்கு வர வேண்டும் என்கின்றதில் இருந்தேன். குற்றம் கடிதல் இதை நான் பேப்பரில் பார்த்தேன். முதல்ல என்னையா படம் எடுக்கிறாங்க, குற்றம் கடிதல், சதுரங்கம், சங்கரங்கம், சிங்கரங்கம். முன்னாடியெல்லாம் ஒரு தலைப்பு வைப்பதற்கு இந்த அசிஸ்டன்ட் 10 கதாசிரியர்கள் உட்காந்து போராடி சென்டிமெண்ட் பார்த்து இது அப்படி வராது இப்படி வராது எல்லாம் சொல்லி எங்கள் காலங்களில் நான் ஒன்று புதிய வார்ப்புகள்னு ஒரு பேர் வச்சேன். விளங்குமையான் நாய் என்ன அந்த வார்ப்புகள்னு எவனுக்காக புரியுமான்னு கேட்டான். நான் விட்டுட்டேன். அதே மாதிரி கிழக்கே போகும் முறையில் எவனாலும் சினிமாவை போனான்னு கேட்டாங்க. அப்போ அதேமாரி இப்போ அதை காட்டிலும் மிக அற்புதமாக தலைப்புகள் கூட அர்த்தத்தோடு தான் வைக்கிறார்கள், கவர வேண்டும் என்பதிலே வைக்கிறார்கள். நான் முதல்ல இந்த படத்தை சரி குற்றங்கடிதல் பற்றி லேசாக இது பரவாயில்லாத படம் அப்படின்னு கேள்வி. அதற்கு பின்னால் நான் பார்க்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரு ஆதங்கம், நான் செய்ய முடியவில்லை. வயா மீடியாகவே நான் படம் எடுப்பேன். அதை கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, கமர்ஷியல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிழல்கள் தோற்று போன உடனேயே என் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றிக்கொண்டவன். இல்லை என்றால் நிழல்கள் சரியான வெற்றி அடைந்திருக்குமே, ஆனால் என் பாதை வேறுபாதையாக இருக்கும். அதற்கு பின்னால் பெங்காலி, அஸ்ஸாமி, மலையாள படங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஆதங்கம் உண்டு. தமிழில் நாமும் செய்ய தவறுகிறோம், யாராவது செய்வார்களா என்று கேட்டேன். சமீப காலங்களில் இளைஞர்கள் நுழைகின்றவர்கள் 50 விழுக்காடு இளைஞர்கள் மிக அற்புதமாக உலகத்தரத்திற்கு படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். சமீப காலங்களில் நான் பார்த்த படங்களில் இந்த இளைஞர்கள் எங்கிருந்து இப்படி முளைத்தார்கள் என்பது எனக்கே புரியவில்லை. மிக அற்புதம். ஏனென்றால் எங்கள் காலங்களில் அதை செல்லுலாயில் கொண்டு வருவதற்கு மிக பிரயத்தனப்பட வேண்டும். 10 வருடம் வேலை செஞ்சு அசிஸ்டண்டாக இருந்தது. அதனை பிரம்மா யாரிடமும் உதவியாக இல்லாமல் வந்தவர்கள் டெபியூட் டைரக்டர். ஆச்சரியம். ஒரு மேடை அனுபவம் இருக்கலாம், மேடை அனுபவம் மட்டுமே பத்தாது. ஆனால் எப்படி இந்த சினிமா, இந்த ஊடகம் எப்படி உனக்கு கை வந்தது எனக்கு புரியவில்லை. இதிலே அவன் வாழ்ந்திருக்கிறான். ஒரு எழுத்தாளன் கதாபாத்திரம் வாழ்ந்துருவான். சினிமாக்காரர்கள் வாழ்றதில்லை. எப்படின்னா இது என்ன பண்ணலாம் கமர்ஷியலாக, இல்லை இந்த இடத்துல கொஞ்சம் பெப்பேற்றலாம், கொஞ்சம் எமோஷன்ஸ், அதாவது அந்த கதாபாத்திரத்தையும் மிஞ்சி ஏதாவது சைடு அலங்காரம் பண்ணணும். அது கொஞ்சம் மூக்குத்தி விடலாமா, இல்லை கொஞ்சம் கண்ணுமையை தீட்டலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு. ஆனால் குற்றம் கடிதல் எந்த இடத்திலும் எந்த புனைவும் இல்லாமல் ஒப்படை இல்லாமல் பிறந்த மேனியாக செய்திருக்கிறாய். அதான் கிரேட். ஒரு கலைஞன் தன்னுடைய படைப்பு என்ன சிந்தித்தானோ, என்ன அவன் உள்வாங்கினானோ அதுவாகவே இருக்கிறது. இவர்கள் யாருமே நடிச்சதா எனக்கு தெரியல. நடிப்பு என்று சினிமாவில் வரும், வாழ்க்கையில் வராது. இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அத்தனை பேருமே வாழ்ந்திருக்கிறார்கள். ஏதோ அந்த மேடைக்கான மிகைப்படுத்தி சொல்லவே இல்லை. அது சின்ன பையனாக இருக்கட்டும், ராதியாவாக இருக்கட்டும், அது இந்த சைக்கிள் மாமன், அவன் தாய் மாமன், சின்ன ரோல் தான்.
வந்து நிற்கும் போதே அவன் அப்படியே நிற்கணும். ஒரு சிஸ்டர் உள்ள ஆஸ்பத்திரியில் கிடக்குன்னா அவன் கொஞ்சம் தொழிற்சங்கவாதி மாதிரி டிப்பிக்கலாக எப்படி முகங்களை தேர்ந்தெடுத்துன்னு எனக்கு தெரியல. நான் கூட யார் வந்தாலும் ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு, அந்த கதாபாத்திரக்கு இந்த முகம்தான் வேண்டும் என்பது தூர நிற்கிறது சரி, மெயின் கேரக்டரும் சரி, ஒரு நர்ஸு கூட இப்படித்தான் இருக்குன்னு எப்படி செதுக்கினாயின்னு எனக்கு புரியல. பிரம்மா, யூ ஆர் கிரேட். ஏன்னா ரொம்ப அது எனக்கு சொல்ல தெரியல. கரஸ்பாண்டாக இருந்தோம், டீச்சராக இருந்தோம், யாராவது கதாநாயகியாக அதிகாரம். இப்போ நான் பார்த்து கொஞ்சம் மடகம் தெரிஞ்சு, அந்த பெண் ஒரு ஆசிரியை இப்படித்தான் இருக்க வேண்டும். நடையிலிருந்து பாரு, அவன் நடந்தா டிப்பிக்கலாக அந்த வாத்தியார் பிள்ளைங்களாம் அப்படித்தான் இருப்பாள், கொஞ்சம் ஒல்லியா, கண்ணு மட்டும் எங்கு பேச ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. அற்புதம். இன்னும் நான் சொல்லக்கூடாது மேடையில், அகில இந்திய அளவிலே ஒரு 3 பேரை சஜஸ்ட் பண்ணேன். அதில் ராதிகம். அந்த பையனுடைய ஒரு அம்மா படத்தில் பேசவே மாட்டார், அந்த ஆட்டோ ரிக்ஷா. உண்மையிலே எப்படி இப்படி ஒரு அழுத்தம் அந்த முகத்தில் சொல்லி கொடுத்தா கூட வாழ்ந்திருக்கிறாள் அந்த பையனோட அம்மா மாதிரி. In the end, unbelievable, both the performance, the world class performance. 2 பேரும் அவள் எங்கே மன்னிப்பு கேட்கிறாளோ 2 பேருமே அற்புதம். சின்ன சின்ன நரம்புகள் கூட பேசிச்சு, கண் இமைகள் பேசிச்சு. ஏதோ ஒப்படை செய்து பிரமாதமாக நடிகையாக நடித்து விடலாம், எது வர வாழ்ந்து விட முடியாது. தி லீவ்டு. ரொம்ப ஏதோ என்ன, நான் 40 வருஷம் 45 வருஷமாக நடிச்சுட்டு இருக்கேன், 50 வருஷமாக, 18 வயசுலேருந்து நடிக்கிறேன். ஏன்னா எல்லாம் தெரியும். அப்போ தான் நினச்சேன், நான் கூட கொஞ்சம் கிழக்கு போகிற இல்லை, பெருசாக யாரும் தேவையில்லைடான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நடிக்க வச்சேன். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, என்ன கண்டவையெல்லாம் நடிக்கணும், கண்ட மும்பளையெல்லாம் நடிக்க வந்தாங்க, விமர்சித்தாங்க சினிமாவில். அப்போ ஒரு முறை துணிச்சல் இருந்தது. ஏன்னா என்ன எவனுமே அங்கீகரிக்கல, இல்லை பெரிய மூக்கு, சின்ன கண்ணங்கரையே இருந்திருக்கான், என்னையா ஏன் நடிக்க வந்திருக்கான் பாருன்னு. ஏன்னா நடிக்கத்தான் வந்தேன், அந்த கோபத்தில் தான் கிழக்கே பண்ணல. ஆனால் என்னையும் மிஞ்சி விட்டாய் பிரம்மா, பிச்சட்ட. ஏன்னா நான் கூட எல்லாருக்கும் கொஞ்சம் மேக்கப் போட்டேன், நீ மேக்கப் போடல. எல்லா விஷயங்களையும் தனித்தனியாக சொல்ல முடியல. சி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படத்திற்கு மன உளைச்சலுக்கு என்ன இசை வேண்டுமோ அதுவும், கிளுகிழப்பிற்கு இந்த பையங்களோட அதுவும், சிங்கர் சாங்ஸ் வெரைட்டி அந்த ரீரெக்கார்டில் கூட அற்புதமாக பண்ணிட்டான். எந்த இடத்துலையும் ஒரு முனைந்து நான் இருக்கேன்னு சொல்லவே இல்லை, அந்த படத்தோடே கரைஞ்சி வாசித்திருக்கான். அதான் பேக்ரவுண்ட் மியூசிக். இளையராஜா லைஃப்பில் கிரேட் பேக்ரவுண்டில். நாங்கள் என்னென்னா கொஞ்சம் அரிதாரம் பூசி வாசிப்போம், நீ அரிதாரம் பூசாமலே வாசித்திருக்கிறாய், கிரேட். ஏன்னா நான் அணுவாக ரசி இந்த படத்தை. ஒரு பிரச்சனை 24 மணி நேரத்தில் ஒரு விளைவை அப்படி பதைக்க வச்சுட்டே 24 hours ஒரு சின்ன விளைவு இன்ஸ்டன்ட். அது எப்படியெல்லாம் போய் அந்த பொண்ணு படம் பூரா அரைஞ்சது தப்பா ரைட்டா, சரியா தப்பா, ரொம்ப அவன் ட்ராவலிங்கே போவான். அவன் மணிகண்டன் வாத்தியா ஹஸ்பண்டு பேர் என்ன, மணிகண்டன் படத்தில் மணிகண்டன் அவன் ரொம்பவும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு புருஷன் எந்த அளவுக்கு புதுசாக கல்யாணம் இருக்கு, ரொம்ப அற்புதம் சார். போனேன், இல்லை சார் நான் இருந்து பார்த்து அப்புறமேல் தள்ளி விட்டால் இவன் இதுக்கு போகணும். அந்த ட்ராவலிங்கில் கூட அப்படி மனசை பதைக்க வச்சுட்டான். இந்த பொண்ணு திரும்பி வரும்போது கூட லாரியில் ஏறும்போது என்ன கமர்ஷியலாக ஏதாவது பண்ணி தொலைச்சிட போகிறான். ஏன்னா அந்த டிரைவரை அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம், கடவுளே ஏதாவது பண்ணி தொலைச்சிட, நல்ல படம்.
அங்கேயும் கூட நம்மளை ஏமாத்திட்டோம். நல்ல வேலையா நியாயமாக என்ன பண்ணோம். கண்ட்ரி போலீஸ் உங்களை தெருக்கூத்தை கூட அழகாக மெரிச்சு பண்ணிட்டேன், சூப்பராக மெரிச்சு பண்ணேன். எவ்ரிதிங் கிரேட். அதில் என்ன பெரிய ஹைலைட், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல்லும். இந்த மேடையில் அற்புதமாக அப்பங்களே பிள்ளைகளுக்கு சால்வு போட்டது கிரேட். நல்ல ஈரமான பூமி, ஈரமான மனிதர்கள். நீங்கள் என்றைக்கு இதையே செய்யணும். இன்னொன்று, இந்த ஜாம்பவான்கள் திரையுலக ஜாம்பவான் சொல்லாங்க, வெக்கமாக. நேற்று ஒரு ஜாம்பவான் இருப்பான், முந்தின ஒரு ஜாம்பம், இன்னைக்கு ஜாம்பம், நாளைக்கு இன்னொருத்தர் ஜாம்பம் அழிச்சிருவீங்க. வெரி ஸ்லோ ஜாம்பவான். ஜாம்பவான் முற்றுப்புள்ளி, ஜாம்பவான் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போ. நோ ஜாம்பவான். ஏன்னா கடவுளுக்கு இன்னும் வயசே அலைமையும். கடவுள் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் காட். இந்த கிரியேஷனுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெர் இஸ் நோ எண்ட், இன்ஃபினிட்டி. நாம் இன்ஃபினிட்டி மாதிரி நம்மளை போய்கிட்டே இருக்கணும். காட் பிளஸ் யூ. நல்ல படங்களை ஜேஎஸ்கே நீ வரணும். சும்மா கூட்டத்தை போட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேங்கிறது ஒரு இதான விஷயம். இது அர்த்தமுள்ள ஆடியோ ரிலீஸ். நன்றி, வணக்கம்.